இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்களா, அதனால் பாருங்க, இது வாசல் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு இது வச்சோம்னா நல்லது, பெரியவங்க சொன்னது இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நான் வந்து 2 விளக்கு ஏற்றுவேன் எப்போவுமே, வாரம் அதாவது வெள்ளி செவ்வாய். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். எனக்கு வந்து எல்லா விஷயமும் பிடிக்கும், ஆனால் வந்து சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வாரம் இந்த மாதிரி செய்வேன். விளக்கு ஏற்றுறது முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் எழுந்திரிக்கணும். இப்போ காலையில் செய்ய முடியாதனால நான் சாயந்தர டைமில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன், பொறுமையாக செய்வேன். உங்களுக்கு இது மாதிரி எதாவது பிடிக்கும், அப்படி பிடிக்காது அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா இதெல்லாம் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறம் நான் இங்கே விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு தட்டு வச்சுருப்பேன். இந்த தட்டில் வச்சுருவேன், ஒரே சைடாக வச்சுருவேன். இது வந்து உருளியில் வந்து இன்றைக்கி பூ வாங்க முடியல, அதனால் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றின விளக்க 2 சைடும் வச்சிருவேன். அப்படி நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றலாம். சரிங்களா? இதுதான் என்னோட பூஜை அறை. பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பூஜை ரூம் வைக்க சொன்னேன். கபோர்டு அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு இப்போ வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, நான் பூஜை அறையில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க வந்து வாராகி அம்மா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ஒவ்வொரு நல்ல விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்குது. அதனால தான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் விட இவங்க தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்டிங்கன்னா முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். இவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு டைம் சின்ன பாப்பாவுடைய பர்த்டேக்காக நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், பழனி. அப்போ பார்த்திங்கன்னா நான் போய் அந்த யானை பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த பாதத்தில் போய் நாங்கள் படி ஏறி தான் போனோம். வரையில் அந்த பாதையில் வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் கல் வச்சு அடிக்கடிக்கு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கும் நானும் அந்த மாதிரி கட்டட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா உனக்கு எதாவது தோணுச்சுன்னா பண்ணு அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்த போது வருஷம் கேட்டுட்டு அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நான் வந்துட்டேன். மறு வருஷம் பார்த்திங்கன்னா கஷ்டம்தான், எனக்கு நிறையா கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் எனக்கு இவங்க கொடுத்தது எனக்கு பெரிய இது.
மறு வருஷம் பார்த்தீங்கன்னா தானாக அதுவே வந்தது, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கே, எப்படி பண்ண போகிறோம். அப்போ நகை கொஞ்சம் 5 பவுன் வச்சுருந்தேன், 6 பவுன் வச்சுருந்தேன். எந்த விதை பற்றியுமே யோசிக்கலை, நான் யோசிக்காமல் கொண்டு போய் எல்லாத்தையுமே விற்றுட்டு நான் இடம் வாங்குறதுக்கு கொடுத்துட்டு ஆனால் அதுக்கப்புறம் உள்ளது தான் எனக்கு பெரியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 5 பவுன்னாக விற்று எவ்வளோ பணம் கிடைக்கும்னா நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோன்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் லோன் போட்டு அதுக்கப்புறமா தான் வீடு கட்ட ஆரம்பித்தோம். ஆனால் இவங்கள நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளையிலேயே. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி தான். எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷலு. இவங்க வந்த நேரம் எல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றிடலாங்களா? இப்போ நம்ம விளக்கு ஏற்றுற வீடியோ பார்த்துடலாம். நான் பூஜை ரூமில் 3 விளக்கு ஏற்றுவேன். அதுக்கு என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நான் நார்மலாக ஏற்றுறது, எல்லோரும் ஏற்றுறது தான். இந்த ஒரு மண் விளக்கு நான் வாராகி அம்மனுக்காக ஏற்றுவேன். வாரம் வெள்ளி செவ்வாய் எப்போவுமே ஏற்றிடுவேன் நான் வாராகி அம்மாவுக்காக. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நான் சொம்பில் தண்ணி வச்சுருப்பேன். தண்ணி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பேன். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், போக சூழ்நிலை அமையாமல் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நல்லது, அதுவும் நம்ம குலதெய்வத்தை நம்ம நேரில் பார்க்குற மாதிரி என் மனசுக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்து சாம்பிராணி போட்டுடலாம். சாம்பிராணி காமிச்சிடலாம். காமிச்சிட்டு நம்ம சாம்பிராணி இதில் வச்சிடலாம். வீடியோ எடுக்கிறதுனால நேரம் வைக்க முடியல, அதனால் வச்சுட்டேன். அப்புறம் ஊதுபத்தி பற்ற வச்சிடலாம். மேலே இருக்க ஃபோட்டோ காமிச்சிடலாம், சரிங்களா? மேலே 2 டைம் காமிச்சேன், கீழே மேலே ஒரு டைம் காமிச்சேன்.
கீழே 2 டைம் 3 டைம் சுற்றிக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த இதில் குத்தி வச்சிடலாம். இது ஸ்டாண்டில் வச்சிடலாம். தீபாராதனை காமிச்சிடலாங்களா? குபேர சாமி இவங்களை வச்சுருக்கேன் நான். இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன். இங்கே எண்ணெய் டப்பா வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வெளியே காமிச்சிட்டு வந்துடலாங்க நிலைவாசலுக்கு. எங்கள் சின்ன பொண்ணு எடுத்து மணி அடிக்கிறாங்க. அவங்கள என்ன மாதிரி பிரியர். அப்புறம் நம்ம இங்கே காமிச்சிடலாம். இதான் என்னோட பூஜை அறை. பார்த்துக்குங்க. இதோட வீடியோ ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நல்லதே நடக்கும். நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்க. நான் ஒரு வீடியோவில் வாராகி அம்மாவை பற்றி சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நம்ப மாட்டாங்க. இங்கே பாருங்க, இதில் தெரிவாங்க. க்ளோஸில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி? இதே பாருங்க, இங்கேயும் பாருங்க. நம்பினவங்களுக்கு இந்த அம்மா உண்மையாக இருப்பாங்க. பார்த்தீங்களா?